அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல வந்து சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும் அவருடைய ஊழல்கள் மேல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? ஒரு அப்பாவும் மகனும் வந்து அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சாங்க. அது கடைசியில் என்ன போச்சுன்னா சீரியஸா மாறி என்ன கொள்கையின் அடிப்படையில் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பா வந்து திமுகவுக்கு ஆதரவு, மகன் வந்து பாஜகவுக்கு ஆதரவு. அங்க ஜெயிச்சா எனக்கு, இங்க ஜெயிச்சா உனக்கு. அங்க குடும்பத்தில் ஒரு மந்திரி பதவிங்கிறத தவிர வேற என்னத்துக்கு அவங்க கட்சியை நடத்திட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட சேர்றதுல கொஞ்சம் உறுதியா இருக்காதுன்னு நம்ம நினைத்துக்கலாமா? இங்க கிடைச்சா இங்க, அங்க கிடைச்சா அங்க. அடையாளம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு அதை பத்தி பேசுறது அர்த்தம். கொள்கையில வந்து ஒரு இது இல்லை, ஒரு நேர்மை இல்லை. 10.5% சொல்லி அடுத்தவங்க தலைமையில ஏறி உட்கார பார்த்தேன். மற்ற அத்தனை ஜாதிக்காரன்னு ஒன்னா சேர்ந்து உங்களை ஒழிச்சு யாருன்னா ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம். ராமதாஸ் மக, ராமதாஸ் மனைவி, ராமதாஸ் மருமக, ராமதாஸ் பேத்தி, ராமதாஸ் பேரன் எல்லாம் வந்து பொதுக்குழு. நான்லாம் ஏன் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறேன். இந்த வயசுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியும்? என்னால் ஒரு இளைஞர் பட்டாளத்தை இழுத்துக்கிட்டு நடைப்பயணம் போக முடியுமா? என்னால் முடிஞ்சு போச்சு. வயோதிகம் வந்துருச்சு. உட்காந்து ஈச்சேரில் படுத்துக்கிட்டு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி வேற மேற்கொண்டு நம்ம வந்து ஆக்டிவாக பாலிட்டிக்ஸில் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ராமதாஸ் தன்னுடைய வயதை மனதில் வைத்துக்கொண்டு மகனுக்கு இடத்தை கொடுத்து விட்டு விலை கொள்வது நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், பாமக வந்து இப்போ நிர்வாக குழு வந்து கூட்டியிருந்திருக்கிறாங்க. அதில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதில் வந்து என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல வந்து சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும் அவருடைய ஊழல்கள் மேல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? நம்ம அவங்க ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சாங்க, செல்வாக்கு இழந்து போயிட்டாங்க, ஒருத்தருமே இல்லை. ஒரு அப்பாவும் மகனும் வந்து அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை ஆரம்பித்தாங்க. அது கடைசியில் என்ன போச்சுன்னா சீரியஸாக மாறி போச்சு. எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க, நிறுத்த தெரியல, தடுமாறிட்டு உட்காந்துட்டுருக்காங்க. வகத்தொகை இல்லாமல் போயிட்டுருக்குது. கடைசியில் என்னாச்சுன்னா கூத்தாடி போட்டு உடைத்தாட்டின்னு சொல்லி அப்பனும் மகனும் அடிச்சுக்கிட்டு கட்சியை ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. அவ்வளோதான் நடக்குது. இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்க? யார் இருக்காங்க? என்ன கொள்கையின் அடிப்படையில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா வந்து திமுகவுக்கு ஆதரவு, மகன் வந்து பாஜகவுக்கு ஆதரவு. அங்கே ஜெயிச்சா எனக்கு, இங்கே ஜெயிச்சா உனக்கு. அங்கே குடும்பத்தில் ஒரு மந்திரி பதவிங்கிறத தவிர வேற என்னத்துக்கு அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட சேர்றதுல கொஞ்சம் உறுதியாக இருக்காதுன்னு நம்ம நினைத்துக்கலாமா? இங்கே கிடைச்சா இங்கே, அங்கே கிடைச்சா அங்கே. அவ்வளோதான். குடும்பத்தில் ஒரு மந்திரி பதவி வேணும், அவ்வளோதான். அவங்களுடைய லட்சியம். அப்பாவும் மகனுக்கு வேற என்ன இருக்குது லட்சியம்? வேற ஒன்றுமே கிடையாது. ஆயிரக்கணக்கான கதைகளை விட்டாரு. குடும்பத்தில் இருக்கிற நண்டு நேற்று பிறந்த குழந்தைகிட்ட இருந்து அத்தனைக்கும் பதவி கொடுத்தாச்சு. இன்னும் கட்சியில் சேரத்துக்கு ஆள் இல்லை. குடும்பத்தில் மொத்த உறுப்பினர்களுக்கும் கட்சியில் உறுப்பினர் இதாகிட்டாங்க, பதவி கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன இருக்குது அதில்? அது முடிஞ்சு போன கேஸ். சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை. ராமதாஸ் அவர்கள் வந்து உண்மையிலே அவராக தான் இயங்குறாரா, இல்லை ஜி.கே. மணி அவர்கள் இயக்குறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் போய்கிட்டு. ஏங்க இல்லாத கட்சியை பற்றி போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களா ஏன் இப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கே தெரியாத விஷயத்தை ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஜி.கே. மணிக்கு என்னத்தை தெரியும்? பாவம், அவரை தலைவராக வச்சுக்கிட்டு ஒரு டம்மியாக தலைவராக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜி.கே. மணி சொல்லி தான் கட்சி நடக்குதா? இத்தனை நாளாக ஜி.கே. மணி பற்றி பேச்சே வரலையே. ராமதாஸ் என்ன சொன்னார், அன்புமணி என்ன சொன்னார்? இப்போ திடீர்னு எங்கிறது ஜி.கே. மணி உள்ளே கொண்டுட்டீங்க? இல்லாத ஆள் என்னத்தை கொண்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லை. ஏன்னா நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் 2 பேருமே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு நானே இந்த கட்சியை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. போங்க, யார் வேணாங்கிற? எங்கே போவார்? கட்சி விட்டு எங்கே போகிறதா இருக்கார்? ஏன்னா இவர் வந்து ஒவ்வொருத்தருக்கு கெஞ்சி ஜி.கே. மணி வந்திருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி எங்கே போவார்? போக சொல்லுங்க, தாராளமாக போட்டு. அவங்க ஒன்று யாரும் ஐயோ ஜி.கே. மணி போயிடுவார்னு யாரும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியலையே. நீங்கள் வருத்தப்பட்ட மாதிரி. உங்களை தவிர வேறு யார் வருத்தப்பட்டா? இல்லை, நான் வருத்தப்படல. என்ன இருக்குது? நீங்கள் தான் ஜி.கே. மணி போகிறேன்னு யாரை மிரட்டுறீங்க? யார் பயந்தா உங்களை நீங்கள் கட்சி விட்டு போகிறேங்கிறது? சூதுக்கவும் படத்தில் தான் சொல்லுவா அப்படி ராதாரவி, போயன் உன்னை எவன் கட்சிக்காரன் எவன் சேர்த்துவான் உன்னை அப்படி. அது மாதிரி தான் அது. அடையாளம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இல்லைங்க இன்னைக்கு. அதை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை.
ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் பிரமாதமாக ஆரம்பிக்கப்பட்டு அநியாயமாக காணாமல் போன ஒரு இந்த நிலைமைக்கு அவங்க போனதுக்கான காரணம் என்ன சார்? பேராசை. கொள்கையில் வந்து ஒரு இது இல்லை, ஒரு நேர்மை இல்லை. 10.5% சொல்லி அடுத்தவங்க தலைமையில் ஏறி உட்கார பார்த்தேன். மற்ற அத்தை ஜாதிக்காரன்னு ஒன்றா சேர்ந்து உங்களை ஒழிச்சு விட்டாங்க. அவ்வளோதான் காரணம். அதாவது ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் அந்த என் ஜாதி மாத்திரம் நல்லா இருக்கணும்னு சொன்னாக்கா எவங்க ஒத்துக்குவான்? பாப்பானுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? என் ஜாதி நல்லா இருக்குன்னு மற்றவெல்லாம் நாசமாக போகணும்னு நினைக்கிறதுனால தானே 3%காரன் நம்ம வந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்கிறோம். உனக்கு அதுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அத்தனை பிற்படுத்தப்பட்டவர்களிடத்திலிருந்து சீட்டை எல்லாம் பிடுங்கி எனக்கு 10.5% அதிகமாக வேணும், உங்களை எல்லாத்த விட நான் எனக்கு அதிகமாக வேணும்னு கேட்டால் அவன் ஒத்துக்குவான்? காலி. அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. அப்படி தானே பழனிசாமி காணாமல் போனார். அந்த 10.5% கொடுப்பேன்னு சொன்னார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பழனிசாமி காணாமல் போனதுக்கு காரணம். பாட்டாளி மக்கள் கட்சியால் நாசமாக போன ஒரு இதுன்னு எடுத்தாங்க பழனிசாமி தான். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவருடைய கைக்கு கட்சிக்கு போயிடுச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையம் மூலமாக கட்சி வந்து அவருக்கு தான் அங்கீகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர்கிட்ட தான் கட்சி சொந்தம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கட்சி தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க, எப்படி போகும்? இவங்க பின்னாடி யாருங்க இருக்கா? அவங்க பின்னாடி யார் இருக்கிறா? இருந்தாங்க ஒரு காலத்தில். பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேரில் இருந்தாலும் அதில் தலித் எழில்மலைங்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவரெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரிலாம் ஆக்கின கட்சி அது. இன்னைக்கு யாரும் இல்லையே, அவங்க ஜாதிக்காரரே இல்லையே. அந்த சிவி சண்முகத்துக்கு பின்னணியில் இருக்கிற அளவு கூட வன்னியர்கள் வந்து இவருக்கு பின்னாடி இல்லையே. கேபி முனுசாமி சிவி சண்முகம் வந்து அதிமுக வன்னியர்களை பூரா அதிமுக கொண்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் இவர்கிட்ட யார் இருக்கிறா? இவங்க குடும்பத்தவரை ஸ்போக்ஸ் பர்சன் எடுத்தாங்க, சௌமியாங்கிறாங்க, அவங்கங்கிறாங்க, எல்லாம் கேட்டாங்க, மருமகங்கிறாங்க, மகங்கிறாங்க, பேத்திங்கிறாங்க, பேராங்கிறாங்க. இவங்க தானே இருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் கட்சியை தனித்துவமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா ராமதாஸ் அவர்கள்? அது நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் அவர் அப்படி யோசிக்கல. அவருக்கே தெரியாத விஷயத்தில் நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க எங்கே கட்சி நடத்துகிறாங்க? அவரே தடுமாறிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கடைசியில் இப்போ என்ன எப்படி சார் நிர்வாக குழு பொதுக்குழு தான் கூட்டுறாங்க? எப்படி? நானே தாங்க நிர்வாக குழு, நானே தாங்க பொதுக்குழு. யார் பொதுக்குழு கூட்டம்? யாருன்னா ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம். ராமதாஸ் மக, ராமதாஸ் மனைவி, ராமதாஸ் மருமக, ராமதாஸ் பேத்தி, ராமதாஸ் பேரன் எல்லாம் வந்து பொதுக்குழு. யார் இருக்கிறா? வேறு யார் இருக்கிறா அவங்களோட? அவங்க சொந்தக்காரரை தவிர. இன்றைக்கி அது இல்லாமல் போயிட்ட ஒரு விவகாரம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரியான செய்திகளை விட்டு தான் கொஞ்சம் பேர் அடிப்படுத்தி. இல்லாட்டி போனால் அவரை பற்றி இன்றைக்கி வந்து அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. மக்கள் மத்தியில் அவர் காணாமல் போயிட்டாங்க. அதுதான் உண்மை. என்னன்னா, இப்போது அன்புமணி மேலே சிபிஐ வழக்கு வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து தீர்மானமாகவே நிறைவேற்றுறாரு. அப்படிங்கிறப்ப அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது அன்புமணிக்கு ஒரு நெருக்கடியாக போகும்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் பாஜக கூட இருக்காரு அன்புமணி தான். அப்புறம் எப்படி அவர் மேலே அமலாக்கத்தோடு வந்து நடவடிக்கை எடுக்கும்? அவர் அதுலேருந்து வரவே மாட்டார். சான்ஸே இல்லையே. அதனால தான் நான் தாங்க போய் உட்காந்துருக்காரு. அதனால தான் கட்சியோட அதிகாரமாக அவர் கையில் அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்கும். தேர்தல் ஆணையம் அவருக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கும். பாஜக கிட்ட சேர்ந்ததுக்கு பிறகு அதெல்லாம் அதிகாரம் போகிற அங்கே தானே இருக்கும். இவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் ராமதாஸ் தான் இருக்கிற அன்புமணி இல்லை. ரெண்டாவது ராமதாஸுக்கு வயசாகி போச்சு. அதை ஏற்றுக்கிட்ட ஒரு வெளியே போகிறது தான் பெட்டர். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். வீட்டில் போய் பேரம்பேத்திகளோட விளையாடிட்டு இன்றைக்கி அன்புமணி பின்னாடி தான் இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி தான் அங்கே போவாங்க. யோசிச்சு பாருங்க. இவர் பேசுகிறதெல்லாம் இப்போ பேச்செல்லாம் குரல்லாம் தடுமாறுது. இன்னும் எத்தனை நாள் ஓடுங்கிறது தெரியல. அதுவும் ஜி.கே. மணி அவர்கள் தான் எழுதி கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதை என்ன வேணாலும் சொல்லுங்க. எழுதி கொடுக்குறதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது. சட்டமன்றத்தில் கூட வந்து சட்டசபை செயலாளர் எழுதி கொடுப்பார். இந்த கேள்விக்கு இந்த பதில் இப்படி கொடுங்கன்னு அதை பார்த்து தான் படிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் நடைமுறையில் உள்ளது. ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ராமதாஸ் வந்து சிந்திக்கிற சக்தியோடு இருக்கிறாரா, சென்னிலிட்டி வந்துருச்சாங்கிற சந்தேகமெல்லாம் வந்துருக்குது இல்லை. ஜெனரல் டிமென்ஷியா வயதான காலத்தில் வரக்கூடிய கோளாறுகள் அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி மருத்துவர்கள் முறையில் எனக்கு படுது. இந்த சூழ்நிலையில் வந்து விலகிக்கிட்டு இளைஞர்கள்ட்ட கூட்டுட்டு போகிறது தான் நல்லது.
அதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை. அப்படி கொடுத்துட்டா அவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, அன்புமணி அவர்கள் வந்து கட்சியை கைப்பற்றிடுவாரு, அது கட்சியை கைப்பற்றி கட்சி அவர்கிட்ட தாங்க இருக்குதுன்னு கை பத்துறது, கை பத்தி இப்போ எரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, பத்தி எரித்து பத்திரது அவர் மட்டும் இல்ல, ராமதாஸ் அவர்களுடைய ராமதாஸும் சேர்ந்தா போயிட்டு இருக்காரு. கௌரவமாக விளைவிக்கிறது நல்லது, அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். இப்போ நானே ஏன் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறேன்? இந்த வயசுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியும் என்னால்? ஒரு இளைஞர் பட்டாளத்தை இழுத்துக்கிட்டு நடைப்பயணம் போக முடியுமா என்னால்? முடிஞ்சு போச்சு, வயோதிகம் வந்துருச்சு. உட்காந்து ஈச்சேரில் படுத்துக்கிட்டு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒழிய வேற மேற்கொண்டு நம்ம வந்து ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ராம்தாஸ் தன்னுடைய வயதை மனதில் வைத்துக்கொண்டு மகனுக்கு இடத்தை கொடுத்து விட்டு விலகி கொள்வது நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அன்புமணி அவர்கள் சொல்றாரு, ஜி.கே. மணி அவர்களை ஏன் கட்சியை விட்டு நீக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவருக்கு அவங்க செய்தி வேணுங்க, இல்லாட்டி போனால் இப்போ அன்புமணி பற்றி என்ன பேச முடியும்? உங்களுக்கு என்ன செய்தி இருக்குது? இது ஒரு செய்தியை எடுத்து இப்போ அதை வந்து ஹைலைட் பண்ணி ஜி.கே. மணி வெளியே அனுப்புறதுனால இந்திய நாடே வந்து முதல்ல ராமதாஸ் ஜி.கே. மணியை வந்து கட்சி விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாக்கா இந்திய நாடே மூழ்கி போயிட போகுது. இப்போ மோடி பதவி போயிடும், அமித்ஷா வந்து ராஜினாமா போட்டு ஓட்டிடுவார். அந்த அளவுக்கு பேசுறீங்க. ஜி.கே. மணிங்கிற ஒரு ஆள் இருந்தாருன்றதே ஞாபகம் இல்லைங்களா? இப்போ இது மாதிரி சில பேர்த்துக்கு இந்த டிஜிட்டல் மீடியா கொடுக்குற விளம்பரத்தினால தாங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசுறீங்களா? சீமானுங்கிற ஒரு ஆளை பற்றி ஒரு வார்த்தை வந்து தான் பார்த்தீங்களா, சுத்தமாக கை விட்டீங்க. அவர் தான் ஆர்எஸ் கூட்டத்தில் போய் சுத்தமாக கை விட்டீங்க. இப்போ பேசியிருக்காரு. இப்போ சமீபத்தில் சொல்ல வர்றேன், இந்த 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 ஒரு மணி நேரத்தில் 30,000 தடவை கேட்டிருப்பீங்க சீமானை பற்றி. ஒரு வார்த்தை வரல, நானாக சொன்ன பிறகு இருக்கு, கை விட்டுட்டீங்க. அதே தான் நிலைமை. அதான் நேரம் ராமதாஸுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே இது, வயசாகி போச்சு, காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, பேரம் பேத்திகளோட விளையாட்டு. அதுதான் நல்லது. அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க அதுக்கப்புறம் பாஜகவினுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் இவங்கெல்லாம் டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க, கூட்டணி சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதில் என்ன இருக்குது? பாஜக என்டிஏ கூட்டணிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படி ஞானேஷ்குமார் வச்சது தான் நடக்க போகுது. பீகாரில் என்ன நடந்தது? எலெக்ஷனாக நடந்தது. 23% எதிர்கட்சி வாங்குறான், 20% இவங்க வாங்குறாங்க. 23% வாங்கின எதிர்கட்சிக்கு வந்து 45 சீட்டு, 20% வாங்கின இவங்களுக்கு வந்து 200 சீட்டு. இதுதான் எலெக்ஷன் கமிஷன். அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் நேர்மையாக போகிறத மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னும் போது தேர்தல் முடிவுகள் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுங்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் எந்த கட்சியெல்லாம் இருக்குன்னு கேட்டால் அமித்ஷாவுக்கு தெரியலையே. ஒரே கூட்டணியில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன். வேறு யாரும் இல்லை. அப்போ அதிமுக இல்லையா கூட்டணியில்? அதிமுக என்டிஏ கிண்டிஏ எல்லாமே ஒன்று தாங்க. நீங்கள் ஏங்க அவங்கள பிரித்து இது பண்ணுறீங்க? அவர் பயத்துக்கு போகிற பழனிசாமி, ஐயோ நம்மளை பிரித்து பேசுகிறாங்க. அவர் தாங்க முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாரு சார். காந்தராஜ் கட்சியில் காந்தராஜ் தாங்க முதல்வர் வேட்பாளர். என் கட்சியில் நானே வந்து இல்லைன்னாக்கா அப்புறம் எப்படி? அட்லீஸ்ட் நானாவது எனக்கு ஆதரவாக நான் கூட பேசலைன்னா யார் தான் பேசுவேன்? பழனிசாமி அதிர்ச்சி யார்? அவர் கட்சியில் கூட எவனும் பேசுகிற மாதிரி தெரியலையே. அவர் தான் முதல்வர். அவரே தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார், நான் தான் முதல்வர். 10 தோல்வி பழனிசாமி, 13 தோல்வி பழனிசாமி, 3 தேர்தலில் நிற்காத பழனிசாமி, நான் தான் முதல்வர் சொல்கிறாங்க. கேட்டுக்க வேண்டியதுதான். எவ்வளோ பூதாங்க எங்கள் காது தாங்க போதுங்க, எடுத்து போடுங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் சேரத்துக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அமித்ஷா வந்து சேருன்னு சொன்னாக்கா முடியாதுன்றாரு. இல்லை தனியாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. எல்லாம் ஒரே கட்சி தாங்க. என்டிஏ கூட்டணிங்கிறது பாஜகங்கிறது ஒன்று, அதிமுகங்கிறது எல்லாம் ஒன்று தான். இப்போ தனித்தனியாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை எடப்பாடி பழனிசாமினால தான் அவர் சேர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி. சேருன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவீங்க? முடியாதுன்னு வரா என்ன பழனிசாமி என்ன அப்படின்னா அமித்ஷாவை எடுத்து பேசிட்டு வர பழனிசாமி சொல்லுங்களேன். எங்கேயோ மூலையில் தூங்கி கிடந்துக்கிட்டு இருந்த செங்கோட்டையை எழுப்பி இது பண்ண உடனே நேராக போய் டெல்லியில் போய் அமித்ஷா போய் நிற்கிறாருங்க. கட்சி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சாச்சு, அமித்ஷா கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதிமுகங்கிற பேர்லையா இருக்குது அது? அமித்ஷா திமுகங்கிற பேரில் தான் இருக்குது அது.
அப்புறம் எதுவும் அது தனி கட்சி மாதிரி ஏங்க எங்களையெல்லாம் போட்டு இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பொழுது போகலான்னு வேறு யார்கிட்ட பேசுங்க. மக்களுக்கு தெளிவாக தெரியுங்க. அதிமுக வேற இல்லை, என்டிஏங்கிறது வேற இல்லை, அமித்ஷா வேறங்கிறது இல்லை, எல்லாம் ஒன்று தாங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்கள் இதை வந்துக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். தோல்வி தான் அடைவி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.